வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வன்வாசனை யூடியூப் சேனல், சட்டம் ஒழுங்கு பிரஸ் அண்ட் மீடியா யூடியூப் சேனலில் இந்த கேப்டனோட நினைவு நாளை வீடியோவாக எடுத்து போட்டேன். யாரும் பார்க்கல. தயவு செய்து எத்தனையோ வீடியோக்களை அறக்குறையாக இருக்கிற காட்சிகள் எல்லாம் பார்த்து லைக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உணர்ச்சி பொங்கும் கேப்டனின் நினைவு நாள். கூட்டம் அலமோதுன்னுச்சிங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமாக நானும் உள்ளே போய் வீடியோ எடுத்தேன். பல நிகழ்வுகள், பல காட்சிகள் நம்மளோட மனசை அப்படியே கலங்க வச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடம் நினைவு நாளில் இத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலீங்க. அதோட மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்களை, அந்த இசை கச்சேரி அற்புதமான பாடல்கள்லாம் பாடினாங்க. அதை அப்படியே போட்டாக்க காப்பிரைட்டு வரும். அதோட மட்டும் இல்லைங்க, அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, சிலர் அப்படியே வெயிலில் குழந்தைகள்லாம் ரொம்ப சுருண்டு போனாங்க. அந்த நேரத்தில் உள்ளே வர முடியாத காரணத்தினால பக்கத்து மாடியில் ஏறி சின்ன சின்ன தண்ணி பாட்டிலில் அவங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் தூக்கி எரிஞ்சாங்க. அதையும் பிடிச்சி மக்கள் தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்த மனிதர்கள் எல்லாங்க சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க. அண்ணன் கேப்டன் மேலே, அண்ணன் விஜயகாந்த் மேலே எவ்வளவு வெறித்தனமாக பாசத்தோடு இருந்திருக்காங்கங்கிறது இந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அண்ணன் கூட கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து ஒரு 10 படங்கள், சபரி படம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ப்ரொடக்ஷன் உதவியாளராக. அதில் நிறைய நிகழ்வுகளை, நிறைய சேனல்களை நான் சொல்லியிருக்கிறேன். அதை யாரும் பார்க்க மாட்டீங்க, அதை யாரும் பகிர மாட்டீங்க, ஒரு கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இதில் என்னங்க உங்களுக்கு சங்கடம்? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை பல தடைகளை மீறி நல்ல விதமாக கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒவ்வொரு யூடியூப் சேனலும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு லைக் பண்ணி, ஒரு கமெண்ட் பண்ணி, ஒரு ஷேர் பண்ணுறதுல உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? இதை பார்க்குறீங்களே, அண்ணன் கேப்டன் கூட நம்ம பணியாற்றுனது பெரிய ஒரு சந்தோஷங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு படத்துலையும் அண்ணனோட அந்த பங்களிப்பு இருக்கு இல்லைங்களா. மற்ற நடிகர்கள்லாம் அவங்களோட சீன் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே கேரவனில் போய் உட்காந்துருவாங்க. ஆனால் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் எந்த காரணத்தை மட்டும் அக்கம் பக்கம் போக மாட்டாருங்க. அப்படியே சேரை போட்டு, ஸ்டூலை போட்டு அப்படியே உக்காந்துருவார். எந்த சீனு எப்படி எடுக்கிறாங்க, யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் கல் விட்டு எரிஞ்சு கலாட்டா பண்ணிட்டு நண்பர்களை கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அவரோட சிந்தனை இந்த வசனத்தை எப்படி பேசணும், அந்த ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கிறாங்க, அதுக்கு நம்ம கவுண்டர் டைலாக் எப்படி கொடுக்கணுங்கிறத ஒரு ட்ரைனிங்காக எல்லாருக்குமே சொல்லி கொடுக்குற ஒரு பக்குவம் உள்ளவர் தாங்க அண்ணன் கேப்டன் பிரபாகரன். படத்தில் நான் பணியாற்றும் போது ரொம்ப ரொம்ப உண்மையான சம்பவங்கள்லாம் பல சேனலில் சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த நினைவு நாளில் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஐயா அண்ணாமலை அவர்களும் வரும்போது மக்கள் அப்படியே அவங்கள சூழ்ந்துக்கிட்டு கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்கன்னு எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. அதை சரியான முறையில் வீடியோ எடுக்க முடியலன்னா கூட இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அனைத்து கட்சி தலைவர்களும், அனைத்து நடிகர்களோட ரசிகர்களும் அண்ணன் கேப்டனின் நினைவு நாளுங்கிறத விட அது ஒரு குரு பூஜையாக கொண்டாடுனாங்க பாருங்க. அதுதாங்க சிறப்பு. வந்திருந்தவங்களுக்கு தண்ணி தாராளமாக வணங்கி, தாராளமாக அன்னதானம் கொடுத்து, இந்த குரு பூஜையை ஒரு கோவில் மாதிரி எத்தனையோ ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டிக்கிட்டு அப்படியே அந்த கேப்டன் கோவில், விஜயனோட கோவிலில் புல்லரிக்க வச்சுட்டாங்க. உணர்ச்சி பொங்கும் காட்சிகள்லாம் நம்மளால் சொல்லி மாளாது. அப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகத்தில் என்ன கொண்டு வந்தோம், என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத விட இப்படி தான் வாழ்ந்தாரு, இப்படி தான் இருந்தாருன்ட்டு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, அண்ணனோட பாட்டு
போடும்போதெல்லாம் அந்த பருந்து வந்து வானத்துல வட்டமிட்டது பாருங்க. அண்ணன் இறந்தப்பையும் அவரோட ஊர்வலம் டைம்ல பருந்துகளை அப்படியே வட்டமிட்டு சுத்தி வந்ததுங்க. இது உண்மையாகவே ஒரு வைப்ரேஷனா இல்ல இயற்கையா இது அமைதா என்னங்கிறத புரியல. அவ்வளவு கூட்டத்தையும் அண்ணன் கேப்டன் அவர்கள் சுத்தி பார்க்கறதா தொண்டர்கள் வந்து ஆரவாரம் பண்ணாங்க. கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்க அப்படின்னு குரல் வந்து நம்மளால காது கொடுத்து கேட்கும் போது கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துடுதுங்க. அப்படிப்பட்ட பருந்து வந்து எல்லா நேரங்கள்லயும் எல்லா சூழல்லையும் நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒரு சிலருக்கு தான் நடக்கும். இந்த பருந்து வந்து கருடன் வந்து சுத்தி வந்து அப்படியே போய் வட்டமிடும்போது இங்க உள்ள தொண்டர்கள், அண்ணன் கேப்டனோட தொண்டர்கள் வந்து அப்படியே கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்கன்னு கத்துறாங்க. சிலர் வந்து சொல்றாங்க, என்ன அப்துல்லா எத்தனை சேனல் ஆரம்பிச்சு, எத்தனை சேனல்ல சம்பாதிக்கிற, எத்தனை சேனல் உனக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சம்பாதிக்கிற சூழல் வரும்போது தாங்க பல தடைகள் ஏற்பட்டுச்சு. அதனால்தான் BMB மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு. காதலி ஏமாளி நானடி, எங்குற என்ன வந்து பாரடி. அடி காதலி ஏமாளி நானடி, எங்குற என்ன வந்து பாரடி. ஊருக்குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொண்ணு உண்டு, உள்ளத்துல ஒன்ன விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு.